எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்காங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் குறிப்பிட்டது அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியல. நாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியல, முறையா தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி தொடக்கடன் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, விவசாய சங்க பிரதிநிதிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி 100% உங்களுடைய ஆதரவால் அமையும். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆனா ஒண்ணு, எங்க ஆளுகளை ஜெயிக்க வைக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் விவசாய காப்பாற்றி இருக்கிறேன். நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் வாக்குக்காக இதை செய்யல, நான் ஓட்டுக்காக உங்களை வந்து பார்த்து செய்யல. கஷ்டப்படுறீங்க, கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேணும். நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன். அதனால கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செஞ்சேன். ஆனா இந்த முறையாவது வெற்றி வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய நிலம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு விவசாயியுடைய நிலத்தை அபகரிக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்ற சூழ்நிலையில் இங்க இருக்கிற விவசாய மக்கள், இங்க இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள், எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எந்த இப்ப மட்டும் இல்ல, நிரந்தரமாக டெல்டா மாவட்டத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள் 1 சென்ட் நிலம் கூட யாருக்கு கொடுக்க கூடாது. அதற்கு தேவையான சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றித்தார்கள் என்று சொன்னாங்க. இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்திலே நான் பேசினேன். எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகின்ற மாவட்டம். எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர், அந்த நதி பாருகின்ற இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை தவிர்த்து அவளுக்கு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. இந்த பூமியில் உழைத்துத்தான் அவள் வாழ முடியும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள், பொன் விளைகின்ற பூமி. அந்த பூமியை நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு எடுத்தால் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வாதாடினேன். நம்முடைய நியாயத்தை சிந்தித்தார். அதன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தல்ல. இனி எந்த கொம்பனாலும் உங்கள் நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்க காலம் இல்ல, உங்க பையன் காலம் இல்ல, உங்க பேரங்காலம் இல்ல. இந்த பூமி இருக்கின்ற வரை எந்த ஆளும் எந்த திட்டமும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது. அப்படி அற்புதமான திட்டத்தை நாங்க உருவாக்கி தந்திருக்கிறோம். இதை விட நான் என்ன செய்யணும் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. உங்களுடைய பூமியை அபகரிச்சது திமுக தலைவர் ஸ்டாலின். உங்க பூமியை பாதுகாத்தது அதிமுக. சிந்திச்சிங்க, யார் உங்களுக்கு நல்லவர்,
யார் உங்களுக்கு நன்மை செஞ்சார் என்ன சிந்திங்க. அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கையும் முழுமையாக நடத்தி விவசாய பெருங்குடி மக்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை அதிமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி விவசாயிகள் பாராட்டுகின்ற அளவுக்கு, விவசாயிகள் நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தின் மூலமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செஞ்சமில்ல. 2 பிரதான பிரச்சனை, ஒன்னு காவிரி நதிநீர் பிரச்சனை, ஒன்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். 2 செஞ்சு கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? நாங்க செஞ்சுக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட பேசுறோம். அப்படி ஸ்டாலினால பேச முடியுமா? மண்ணில் பிறந்தங்கிறாரு, என்ன செஞ்சாரு? அதை விட இன்னொன்னு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த ஆண்டு மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறந்தார். அங்க குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்தார். விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி. ஆகா, ஸ்டாலின் வந்து விட்டார், குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறார், நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும், இந்த குறுவை சாகுபடியில் நினைச்சாங்க. அப்ப பேசினார் வீரவர்ணம், நான் யார் தெரியுமா? டெல்டா காரனார். அப்பவே நான் நினைச்சேன் இது ஏதோ வில்லங்கத்தில் தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி விளைச்சல் பெருகின்ற நேரம் நல்லா போட வந்துட்டது, நெற்பயிரெல்லாம் போட வந்துட்டது. அந்த காலத்தில் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. மேட்டூர் அணை தண்ணி கிடைக்கல. தண்ணி இவர்களால் பெற்று கர்நாடக அரசிலிருந்து பெற்று தர முடியல. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி தானே, தேர்தலுக்கு கூட்டணி. உங்களுக்கு பிரச்சனை வந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீங்க கர்நாடகத்தில் பேசி தண்ணி வாங்கி 2 தண்ணி இந்த டெல்டா மக்களுக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுத்திருந்தா 2 லட்சம் ஏக்கர் கருகி போயிருக்கார். 2 லட்சம் ஏக்கர் கருகி போயிடுது. அந்த பயிர் விட்ட விவசாயி மனசு எப்படி வேதனைப்படும்? அதை பத்தி அந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை, முதலமைச்சர் கவலை இல்லை. அந்த காலகட்டம் இங்க காஞ்சிட்டு இருக்குது. அங்க வந்து இந்தியா கூட்டணி, கர்நாடகத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க பெங்களூர்ல. அப்ப நான் பத்திரிகையில செய்தி கொடுக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களே இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, அங்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையார், திரு ராகுல் அவர் வராங்க, நீங்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் வரவேற்கிறார் உங்களை, அங்க முதலமைச்சர் சீதாராமையா இருக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடத்தி 2 தண்ணி அதற்கு கொஞ்சம் டிஎம்சி கேட்டு பெருங்க, நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்கலாம், நம்முடைய விவசாயி பயிரிட்ட பயிரை பாதுகாக்கலாம். அப்ப சொல்றார், இதுக்கெல்லாம் நான் போகல, இதுக்கு எப்படி போய் கேட்க முடியும்? நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம், அப்ப எப்படி போய் இதை பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு திரு ஸ்டாலின். இவரா விவசாயிகளை காப்பாற்றுவார். உள்ளத்திலேயே பாசம் இருந்து உண்மையால் தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே எண்ணம் இருந்தா இதை கேட்டா தண்ணி கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா கொடுத்துற. இந்தியா கூட்டணியில பிரதான கட்சியா திமுக இருந்தது. கேட்டிருந்தால் அன்றைய தினம் திரு ஸ்டாலின் இந்தியா முத கூட்டம் பெங்களூர்ல நடக்குது. அந்த கூட்டத்தில் இவர் கோரிக்கை வச்சிருந்தா கோரிக்கை ஏற்று தண்ணி கர்நாடக அணையில் திறந்து விடப்பட்டிருக்கும். நம்முடைய டெல்டா விவசாயிகள் அதை தண்ணீரை பாய்ச்சி அந்த காய்ச்சல் இருந்து பயிரை காப்பாற்றி நல்ல விளைச்சலை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு என்ன, 2 நாளைக்கு முந்தி இந்த நமக்கு மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிச்சிருக்கார். யாரு? கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள். நாங்க மேகதாது அணை கட்டப்படும், அதற்கு நிதி ஒதுக்கிட்டார். சட்டமன்றத்திலேயே கர்நாடக சட்டமன்றத்தில் முதற்கட்ட நிதி ஒதுக்கிறார். அவர் செங்கல்பட்டில் வந்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கார். பாரு யாரு? இவர் விவசாயத்தை காப்பாற்றுவாரா? தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரா? அவர் சொல்றார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்றார், எப்பாடுபட்டாவது மேகதாதுல அணை கட்டப்படும்.
அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கார் இவர். அவர்கிட்ட எப்படி உறவு, எப்படி உறவு? இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, விவசாயிகள் பற்றி கவலை இல்லை, தன் குடும்பம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்டவர் மீண்டும் வர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த திருவாரூர் பாருங்க எவ்வளவு கஷ்டம். இங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். டெல்டா மாவட்டம் இப்படிப்பட்ட நிலைமையில அவரை கர்நாடகத்தை அழைத்து வந்து இங்க கூட்டம் போட்டு நடத்துற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். அப்புறம் இப்ப இருக்கிற முதலமைச்சர் விவசாயத்தை பத்தியே முழுசா தெரியாது. விவசாய கரும்பு பயிர் என்ன, நெற்பயிர் என்ன, ராகி பயிர் என்ன, மக்காச்சோள பயிர் என்ன, ஒண்ணுமே தெரியாது. நமக்கு நாமே திட்டம் பண்ண ஒன்று போட்டு ஊரூரா போனார்ல. எங்க சேலம் மாவட்டத்துக்கு வந்தார், தலைவாசல்ல கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் தோட்டம் போட்டு போனார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சுக்கிட்டு போன நவீன விவசாயி யாரு? நவீன. இவரெல்லாம் வந்து நாட்டை காப்பாற்ற போறாரா? விவசாயத்தை காப்பாற்ற போறாரா? விவசாய காப்பாற்ற போறாரா? விவசாய தொழிலாளி காப்பாற்ற போறாரா? சிந்திங்க. நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு அரசாங்கம் அமைப்பது சாதாரண விஷயம் இல்லை. 8 கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற மாநிலம், அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு 60% விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த 60% விவசாயியுடைய நிலை என்ன என்பதை உணர வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்கிறது, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும், சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தலில் உங்களுக்கு எந்த அரசாங்கம் நன்மை செய்து என்பதை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிப்படி இந்த தேர்தலை வாக்களியுங்கள். காது கேட்கல தம்பி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த ஆட்சி மக்களுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இந்த பகுதியில் வந்து பருத்தி அதிகமாக சாகுபடி செஞ்சாங்க. அந்த பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் அங்கே ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் போய் அதை விற்பாங்க. அங்கே விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கல. நம்முடைய அறிவிச்சவர் காமராஜ் அவர்கள், கழக நிர்வாகிகள், விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்ன சிண்டிகேட் வச்சு அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் விவசாயிகளுக்கு கொண்டு வந்த அந்த பஞ்சை குறைந்த விலைக்கு வாங்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க. உடனே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்து அறிக்கை விட்ட பிறகுதான் அதிகாரி ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொன்னால், உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதான் நட்புன்னு. அப்படியே உடம்புல இருக்கிற வேஷ்டி அவளிக்கிட்ட பொழுது தானா போய் கை சரி செய்யும். அதை போல விவசாயிகள் பாதிக்கப்படுகிற பொழுது அதிமுக தானா வந்து உதவி செய்யும். அதோட கஜா புயல் வந்த பொழுது எப்படி இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு மோசமான நிலை. நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது 2017 வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலம் வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. 2240 கோடி விவசாயிகள் பயிர்கள் கருகி சேதமடைந்தது.
சேதமடைந்ததை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கஜா புயல் இந்த பகுதியில் புரட்டி போட்டு விட்டது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கெடுத்தோம். தகுந்த நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். NTRF, SCRF தேசிய பேரிடர், அதே போல மாநில பேரிடர், இதையெல்லாம் பார்க்கல. அதை விட ஒரு ஏக்கருக்கு கூடுதலான நிவாரணத்தை கொடுத்து விவசாயிகளை வாழ வைத்தோம். அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 2 முறை பேரிடர் வந்து விவசாயிகள் பாதிக்கிட்டாங்க. 2 முறை விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக போல இந்த குறுவை சாகுபடிக்கு 4 ஆண்டுவா இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வரல. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிச்சாங்க. அதே போல சம்பா பதிவுக்கும் காப்பீடு கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக அவருடைய நெற்பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, வணிக பயிர், கரும்பு, வாழை, மஞ்சள், பருத்தி, இது போன்ற வணிக பயிர்கள் அதற்கு இப்பொழுது காப்பீடு 5% பிரீமியம் வசூல் பண்றாங்க. அதை 2% குறைச்சிட்டாங்க. 2%. அதே போல நடந்தாய் வாழி காவிரி திட்டம், அற்புதமான திட்டம். நடந்தாய் வாழி காவிரி, அதோடைய திட்டத்தினுடைய நோக்கம் காவிரி அங்க மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் திருவாரூர்ல வந்து சேரும்போது சுத்தமா இருக்கும். எப்படி மேட்டூர்ல திறக்கின்ற நீர் எப்படி சுத்தமா இருக்குதோ அதே போல திருவாரூர் வந்து சேர்ந்தா கூட அந்த நீர் சுத்தமா இருக்கும். அதனுடைய திட்டம் தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நீங்க எப்படி கங்கையை சரி பண்றீங்களோ அதே போல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்றது. எங்களுடைய டெல்டா மாவட்டத்திற்கு ஜீவநதியா இருக்குது. பாசனம் பெறக்கூடிய நதியுடைய நீர் சுத்தமா இருக்கணும். கேட்டுக்கொண்டதுங்க. மத்திய அரசாங்கம் கூட்டுக்குழு 2 அவை, மாநிலவை, மக்களவை, அந்த மேதகு குடியரசுத் தலைவர் உரையில சேர்த்தாங்க. நான் கொடுத்த கோரிக்கை நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற மேதகு குடியரசுத் தலைவர் உரையில குறிப்பிட்டாங்க. 4 வருஷம் போராடினேன். இந்த திமுக ஆட்சியில் நான் கொடுத்தத பாரத பிரதமர் ஏற்றுக்கிட்டாரு. அங்கே இருக்கிற மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்று திட்டத்தை நிறைவேற்ற நீங்க போய் கேளுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், இது மாதிரி நிறையா கொடுத்தோம், ஒன்றுமே வரல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஏதோ மத்திய அரசு நம்பி கொடி கொடுத்தீங்கன்னாரு. அப்போ சொன்னேன், இல்லை, என்னிடத்தில் பிரதமர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைவேற்றி தருவார்னு சொன்னேன். இந்த கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி ஒதுக்கி இருக்குது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடல்ல கலக்க வரை 2 கரையில் இருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலக்கிறது. அந்த அசுத்த நீரை பேபி கனால் சிறு கால்வாய் மூலமாக அமைத்து அதை செம்புல சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். காவிரி நதிநீர், அதே போல பவானி சாகர், அதே போல நொய்யால், அதே போல அமராவதி, இன்றும் கிளை ஓடைகள், இதில் வருகின்ற நீர் 2 கரையில் வருகின்ற நீர் அந்த நதியில் சேர்கின்ற பொழுது நதியின் நீர் அசுத்தமாவது, அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுகின்றது. இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் எவ்வளவு பெரிய அருமையான திட்டம், உண்மைதானே? அதை சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டு அப்படி கிடப்பில் போட்டான். ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். எடப்பாடி பழனிசாமி பிரதமர் கோரிக்கை வச்சு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால அரசியல் கால் பிடிச்சு கிடப்புல போட்டாங்க. 11,600 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாத அரசாங்கம், உங்களுக்கு உதவாத அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பணம், இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்க வேணும், சுத்தமான நீரை தான் பருக வேண்டும். இன்னைக்கு விவசாயத்துக்கு பாய்ச்சிக்கின்ற நீர் கூட சுத்தமா இருக்கணும். பல ரசாயனங்கள் நீர்ல கலக்குது, பல தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற நீர்லாம் நதியில கலக்குது, நதி நீர் மாசடையுது. அதை நம்ம நெற்பயிருக்கு பாய்ச்சினா பல பூச்சிகள் வந்து விழுகுது, நோய்வாய்ப்படுது பயிர்கள்.
இதையெல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் இந்த திட்டத்தையே நான் சிந்திச்சு கொண்டாந்தேன். அதை கூட இந்த அரசாங்கம் நிராகரிச்சது. ஆனால் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் 11,600 கோடி மத்திய அரசு கொடுப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதை ஒத்துத்தான் ஆகணும், ஏன்னா அங்கே தான் அலர்ட் பண்ணிட்டாங்களே. இப்படி இப்போ என்னங்கிறாரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்குது, தமிழ்நாட்டை புறக்கணிக்குதான், நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கல. கொடுக்கிற திட்டத்தையே நீ நிறைவேற்ற முடியல, கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீங்க கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? நீங்க கொள்ளையடிக்கிற கூட்டம் ஆகி போச்சு. எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அதுல என்ன கமிஷன் வர வேண்டும் என்று பார்த்து இந்த திட்டத்தை கொடுத்தீங்களா மத்திய அரசு எப்படி ஏற்கும்? சிந்திச்சு பாருங்க. எங்க பகுதியில் பவானியிலிருந்து தோப்பூர் வரை 4 வழிச்சாலை நகாய் திட்டம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இருக்கும்போதே 90% நிலத்தை எடுத்துட்டேன். பார்த்தாங்க நகாய் திட்டம்னா மத்திய அரசு திட்டம், இவங்கள டெண்டரில் காசு வராது. பார்த்தார் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நிலம் எடுக்க முடியல அப்படின்னு எழுதி மாநில தேசிய நெடுஞ்சாலை, மாநிலத்திலேயோ தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பிரிவு, அதில் எடுத்து இவங்களை டெண்டர் விடலாம். 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை ஆகிப்போச்சு. அது என் ஊருக்கு போகிறது துரதிருஷ்டம் பாருங்க. என் ஊருக்கு போகிற சாலையை ஆட்டை போட்டு பிடிச்சிட்டான். 4 வழிச்சாலையா 2 வழிச்சாலை ஆக்கிட்டாங்க. இவர்களே டெண்டரை 5ஆ பிரித்து விட்டு கமிஷன் வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மத்திய அரசாங்கம் உதவி செய்யலைங்கிறீங்க. தெளிவா சொல்றது ஸ்டாலின் அவர்களே, உன்னுடைய மண்ணில் இருந்து சொல்றேன் கேட்டுக்க. மத்திய அரசாங்க திட்டம் பல சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கி இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி தமிழகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ரயில்வே பாதை நீடிக்க வேண்டும்னு பல முறை மாநில அரசு கேட்டாங்க, அதுக்கு நிலம் எடுத்து கொடுக்கல. பல ரயில்கள் வேண்டும்னு கேட்டோம், எல்லா ஊருக்கும் ரயில் விட்டுருக்காங்க. வந்தே பாரத் ரயில், ஸ்பீடா போற ரயில், அது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம். நான் இருக்கும் போதே கோயம்புத்தூர் அங்க விமான நிலையம் விரிவாக்கம் நிலத்தை எடுத்து கொடுத்துட்டேன். இது வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஒப்படைக்கல. எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு பெரிய திட்டத்தை கூட கொண்டு வர வக்கில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். துறைமுகம், ஏற்றுமதி இறக்குமதி, நாம் உற்பத்தி பண்ணுகின்ற பொருள் ஏற்றுமதி ஆகணும், வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணணும். அதுக்கு துறைமுகம், தூத்துக்குடி வஉசி துறைமுகம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, சென்னை துறைமுகம் விரிவாக்கம் பண்ணியிருக்குது. மத்திய அரசாங்க திட்டம் முழுவதும் சரியான முறையில் செயல்படுத்தி கொடுக்க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, பொம்மை முதலமைச்சராச்சு. இனிமேல் படிச்சு பார்த்தாவது தெரிஞ்சுக்க, படிச்சு பார்த்தாவது தெரிஞ்சுக்கப்பா. மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன திட்டம் கொண்டாந்துருக்காங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரி, நீங்க 15 வருஷம் இருந்தீங்களா? 15 வருஷம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது இல்லைங்களா? காங்கிரஸ்லயும் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க, பாரதிய ஜனதாவிலையும் மத்தியில் ஆட்சியில் தான், ஐக்கிய குஜராத் இருந்தாங்க, தேவகட ஐயா இருந்தாங்க. இப்படி 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தையா? உங்க வீட்டு குடும்பத்தை தானே பார்த்தேன். அவர் குடும்பத்தானே பார்த்தாங்க. குடும்பத்துக்கு யாருக்கு பதவி வரணும், யார் அதிகாரம்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தங்கு தடையில்லாம வண்டல் மண் ஏரியில் அள்ளலாம், மகிழ்ச்சியா விவசாயம் செய்யலாம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்றார், வஞ்சிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. ஐக்கிய குஜராத் அவர்களுக்கும் போது இருந்தீங்க, திரு தேவகடா அவர்களுக்கும் போது இருந்தாங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர், பல பிரதமர்கள் நாட்டை ஆளுத போது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க, எவ்வளவு நிதியை கொண்டாந்தீங்க? அந்த ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதில் இடம்பெற வேண்டும், குடும்பம் வளம் பெற வேண்டும், அங்கே கொள்ளையடிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க,
தமிழ்நாட்டுக்காக திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்று தந்தாங்களா? அதுவும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த ஒருவர் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தராத வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதியமைச்சராக இருக்கும் போதே நிதி வாங்க முடியலையே. இப்ப போய் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியின் காரணமாக தேர்தல் நேரத்திலே திட்டமிட்டு பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்க தெளிவா சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன கோரிக்கை வைத்தமோ அத்தனை கோரிக்கையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்தது. பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம். எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்காங்க